வெல்கம் டு ஸ்ரீநிதி க்ரூஷெட். டேட்டூங்கிற ஏலியன் க்ரூஷெட்டால் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோவில் நெக் பார்ட் டு ஹெட் அசம்பிளி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். டேட்டூவோட பாடி பார்ட்டு ரோ நம்பர் 40 வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த ரோவில் இருக்க 12 ஸ்டிச்சஸை வந்து நம்ம ஒவ்வொரு சைடுக்கும் 3 ஸ்டிச்சஸாக பிரிச்சுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் 3 ஸ்டிச்சஸ், அதே மாதிரி ரைட்டில் 3 ஸ்டிச்சஸ், லெஃப்டில் 3 ஸ்டிச்சஸ் அண்டு பேக்கில் 3 ஸ்டிச்சஸ். இந்த மாதிரி 4 சைடுக்கும் 3 ஸ்டிச்சஸாக பிரிச்சுக்க போகிறோம். ஒவ்வொரு சைடுக்கும் ஒவ்வொரு கலர் சேஞ்ச் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை தாண்டி இருக்க அடுத்த இருக்க 3 ஸ்டிச்சஸ் கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம பாடியிலேருந்து நேராக வச்சு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க 3 ஸ்டிச்சஸ் கரெக்டாக, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஸ்டிச் வந்து கரெக்டாக இருக்குது ஃப்ரண்ட் சைடுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டிச் வந்துட்டு நான் வந்து க்ரீன் கலரே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டிச்சில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். பிளாக் கலர், ஃப்ரண்ட்டில் இருக்க 3 ஸ்டிச்சஸ்மே பிளாக் கலர், பிளாக் கலரோட டெய்ல் எண்டை செக்யூர் பண்ணி 3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. தேர்ட் ஸ்டிச்சில் கலர் சேஞ்ச், மறுபடி இந்த கலர் ஸ்டார்டிங் கலர் இருந்துச்சோ அதே இது டார்க் க்ரீனே வச்சுக்கோங்க. நெக்கோட அடுத்த 3 ஸ்டிச்சஸ் டார்க் க்ரீன் கலர், மறுபடி பேக் சைடு பிளாக் கலர், 3 ஸ்டிச்சஸ் பிளாக், தேர்ட் ஸ்டிச்சில் திருப்பியும் டார்க் க்ரீன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ரிமைனிங் இருக்க 2 ஸ்டிச்சஸ் வந்து டார்க் க்ரீன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ரோட ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் டார்க் க்ரீன். அடுத்து இருக்க 2 ரோஸ் இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 3 ஸ்டிச்சஸ் பிளாக், பேக்கில் 3 ஸ்டிச்சஸ் பிளாக் அண்ட் 2 சைட்லேயும் 3 ஸ்டிச்சஸ் க்ரீன் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நெக் பார்ட்டோட லாஸ்ட் ஸ்டிச். இதை வந்து நம்ம டெய்ல் எண்டை கட் பண்ணிக்கலாம். சின்னதாக வச்சு கட் பண்ணாலே போதுமானது. லாஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கிறேன், ஃபினிஷிங் ஈவனாக இருக்கிறதுக்காக. நெக் பார்ட் முடிஞ்சிருச்சு. பிளாக் கலருமே நம்ம சின்னதாக டெய்ல் எண்ட் விட்டு கட் பண்ணிடலாம். அடுத்து லைட் க்ரீன் யான் எடுத்துக்கோங்க. பேக் சைடில் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு ரோ மட்டும் பண்ண போகிறோம். அப்போ ஹெட்டை வந்து நம்மளால் ஸ்லாண்டிங்காக அசம்பிள் பண்ண முடியும். நம்ம ஹெட் பார்ட் இந்த மாதிரி பாட்டமில் அட்டாச் பண்ணாமல் சைடில் தான் அட்டாச் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணி வைக்கும் போது நெக்குக்கும் ஹெட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கா, அந்த கேப்புக்கு தான் நம்ம ஸ்கின் கலர்லேயே ஒரு யான் எடுத்து நம்ம க்ரோஷேட் பண்ணுறோம். ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் வந்து ஹூக்லேயே இருக்கட்டும், அதோடு இன்சர்ட் பண்ணி ஒரு யான் ஓவர், அப்போ 2 லூப் நமக்கு கிடைக்கும். அதில் புழுத்துரும். நெக்கோட பேக்கில் பிளாக் கலருக்கு ஒரு ஸ்டிச்சுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலரில் 3 ஸ்டிச், அதுக்கு அடுத்து இருக்க க்ரீன் கலரில் ஒரு ஸ்டிச், மொத்தமாக 5 சிங்கிள் க்ரோஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடோட பேக் சைடு வந்து நமக்கு கொஞ்சம் ஹைட் கூட இருக்கும். அப்போ ஹெட் அசம்பிள் பண்ண கரெக்டாக இருக்கும். டெய்ல் எண்டு நல்லா லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ஹெட் அசம்பிள் பண்ண போகிறோம். நெக் பண்ணும்போது அந்த டெய்ல் எண்டை நம்ம நெக்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நெக்குக்கு தேவையான காட்டன் ஃபில்லிங்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ ஹெட்டை கரெக்டான பொசிஷன் பார்த்து வச்சுட்டு
நம்ம பால் பின் வச்சு செக்யூர் பண்ணிடுவோம். இப்போ நெக்கோட டெய்ல் எண்ட் ஒரு டேப்பஸ்ட்ரி நீடலில் எடுத்துகிட்டு ஹெட்டில் ஒரு ஸ்டிச், அடுத்து நெக்கில் ஒரு ஸ்டிச், ஹெட்டில் ஒரு ஸ்டிச், நெக்கில் ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லா சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னும் பேக் சைடு மட்டும் ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒருவேளை காட்டன் ஃபில்லிங் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு பேக் சைடு நெக் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறதுனால நம்மளால் ஃபஸ்ட்டே காட்டன் ஃபில்லிங் கரெக்டாக வைக்க முடியாது. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்கில் லாஸ்ட்டு ஸ்டிச். கரெக்டாக எல்லா சைடும் ஸ்டிச் பண்ணிட்டோமான்னு பார்த்துட்டு ஹெட்டில் இன்சர்ட் பண்ணி ஆப்போசிட் சைடு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டேட்டோட ஹெட் அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ இந்த நம்ம பேக் சைட் ஆஃப் த நெக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன டெய்ல் எண்ட் இருந்துச்சுன்னா அந்த டெய்ல் எண்டையும் இந்த லாங் டெய்ல் எண்டையும் சேர்த்து நாட் போட்டு செக்யூர் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், ஹெட் பார்ட் அசம்பிள் பண்ணியாச்சு. அடுத்து டார்க் க்ரீன் யானை டேப்பஸ்ட்ரி நீடில் எடுத்துக்கோங்க. இந்த சைட் 2 ஆர்ச், இந்த சைட் 2 ஆர்ச் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிளாக் சைடில் ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோவில் பிளாக்கும் க்ரீனும் ஜாயின் ஆகிற இடத்துல நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். அதுலேருந்து ஒரு ஆர்ச் ஷேப்பு கரெக்டாக இங்கே பிளாக் அண்ட் க்ரீன் ஜாயின் ஆகிற இடத்துல நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்ச் மாதிரி வர்றதுக்காக நம்ம வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட வேண்டியிருக்கோம். அடுத்து இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குது, அதை வந்து கீழே புல் பண்ணி நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போட்டுறணும். அப்போ நமக்கு ஒரு கர்வ் மாதிரி கரெக்டாக கிடச்சிரும். அடுத்த ரோலே வந்து நம்ம திருப்பி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அது அடுத்த கர்வ் பண்ணுறதுக்காக இந்த சைடு நெக்ஸ்ட் ரோலே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து 2 ரோஸ்க்கு கீழே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிப்போம். அண்ட் இதுலேயும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுப்போம். நமக்கு 2 கர்வ் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த சைடும் 2 கர்வ் பண்ணிக்க போகிறோம். ரெண்டு சைடுமே நம்ம கர்வ் ஆட் பண்ணியாச்சு. 2 டெய்லேண்டையும் சேர்த்து நாட் போட்டு செக்யூர் பண்ண வேண்டியதான். கர்வ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸ்கை ப்ளூ யான் டேப்பஸ்ட்ரி நீடில் எடுத்துக்கோங்க. இது வந்து டேட்டு மேலே அங்கங்கே லைட்ஸ் மாதிரி ஆட் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு டாட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இங்கே வந்து 2 டாட்ஸ், இங்கே 2 டாட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் உடனே எடுத்துக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே லைட் ஆட் பண்ணணுமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பேக் சைட்லேயும் நான் லைட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த 3 இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம லைட் பார்ட் ஆட் பண்ணியாச்சு. டெய்ல் நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டேட்டு க்ரூஷே டால் முடிச்சிட்டோம். அயலான்ங்கிற மூவியில் வர டேட்டுங்கிற ஏலியன் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் நான் இந்த க்ரூஷே டால் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நான் வேறு ஏதாவது மூவி கேரக்டர்ஸ் பண்ணணுன்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி க்ரூஷெட்டிங்.